கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தை நிறுவியவரும் விடுதலை போராட்ட வீரருமான தியாகி என்ஜி ராமசாமி அவர்களின் 82ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கோவை சிங்காநல்லூரிலுள்ள HMS சங்கத்தில் சங்கத்தின் தலைவர் TS ராஜாமணி அவர்கள் தலைமையில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பஞ்சாலை தொழிலாளர் சங்கம், கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம், கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம், கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம். தியாகி எம்ஜிஆரின் புகழ், தியாகி எம்ஜிஆரின் புகழ், தியாகி எம்ஜிஆரின் புகழ், தியாகி எம்ஜிஆரின் புகழ். பெருந்தலைவர் காமராஜ் நாமோ, பெருந்தலைவர் காமராஜ் நாமோ, பெருந்தலைவர். 1936-37ஆம் ஆண்டுகளில் கோவை பஞ்சாலை தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்த போது 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை வாங்கப்பட்ட போது இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் என்கிற தொழிற்சங்க அமைத்து போராடி 8 மணி நேர வேலை, அடிப்படை உரிமை, இரவு நேர பணி உட்பட பல்வேறு உரிமைகளை பெற்றுத்தந்தவரும் 1937 காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சென்னை சட்டமன்றத்தில் பல விவாதங்களை முறையோடு செய்து வெற்றி பெற்றவரும் 1940 தனிநபர் சத்தியாகிரகியும் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போராட்ட தளபதியுமாக விளங்கி சூலூர் விமான நிலைய தீ வைப்பு, ரயில் கவிழ்ப்பு போன்ற போராட்டங்களை நடத்துவதற்கு தலைமை தாங்கி சொல்லனா துன்பத்திற்கு ஆளாகி சிறை வாழ்க்கை அனுபவித்தவரும் சிறைச்சாலையிலேயே குற்றுயிரும் கொலையுயிருமாக கோவை வந்து இளம் வயதில் மரணத்தை எய்திய யாகச்சமன் என்ஜி ராமசாமி அவர்களின் 82வது நினைவு நாளை கடைபிடிக்கிறோம். கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் அவரது பிறந்த நாளையும் இறந்த நாளையும் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறோம், புகழஞ்சலி செலுத்தி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறுவனர் தலைவர் தியாகி என்ஜி ராமசாமி அவர்களின் 82வது நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் மாநில HMS செயலாளருமான TS ராஜாமணி அவர்களே, சங்கத்தின் 12ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி அவதரித்த அவர் 1943 பிப்ரவரி 12ஆம் தேதி அமைந்து விடுகிறார். 31 வயதுதான் சென்றாலும் கூட ஒரு 80-90 வயது கிழமை கூட முதலாளிகளுடைய அடியாட்கள் தாக்குதலுக்கு உட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இருந்தது. மாநிலத்திலே மதுரையிலே ஒரு 4 ஆலைகள், சேலத்திலே ஒரு ஆலை, சென்னை பக்கத்திலே ஒரு ஆலை இருந்தால் பஞ்சாலைகள் இருந்த நேரம் கோவை தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று இருக்கிற போது முதலாளிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை காட்டிலும் கூடுதலாக லாபம் கொட்டுகிற போது இந்த ராமசாமி தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கிறாரே, லாபம் குறைந்து விடுமே என்ற ஒரே நோக்கத்திற்காக அவரை பல்வேறு வடிவங்களில் தன்வசம் இருப்பதற்கு முயற்சி செய்தார்கள். தொழிலாளி வட்டத்தோடு சேர்ந்ததுதான் என்று சொல்லி வீராட்சி மாநிலத்தோடு தொழிற்சங்கத்தை ஆரம்பித்தார்.